Hey all, welcome back to my channel. So as usual இது ஒரு cooking channel, இது ஒரு tips கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து கிரில் சிக்கன் இதில் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஓடிஜியில் நம்ம பண்ணும்போது அது செட்டிங்ஸ் எப்பவுமே ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து எப்படி கிரில் சிக்கன் பண்ணலாம், அதோட ஓடிஜி செட்டிங்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி கைட் பண்ண போகிறேன். சிக்கன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருக்கேன். ரெசிபி வந்து சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது இந்த மார்ஃபி ரிச்சப்ஸோட RCSS 52 லிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது பற்றி டீட்டெயில்டான ரிவ்யூ ஆல்ரெடி இருக்குது என் சேனலில், போய் பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். ஸோ டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு 200 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம ஆன் பண்ணணும். மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செகண்ட் ஸ்விட்ச் மோடு இருக்கும். அது வந்து நம்ம அப்பர் ராட் ஒன்லி நம்ம வந்து வைக்கணும். டைமிங் வந்து குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அது வந்து டிசைட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ டிசைட் பண்ண முடியாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி குவான்டிட்டி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நான் டாப் போஸ்ட் ரேக்கில் நான் வந்து வைக்கிறேன். ஸோ மேலே இருக்கிற ரேக்கில் தான் வந்து இது வைக்கணும். ஸோ நம்ம மேல் கிரில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆன் ஆகும், கீழ் கிரில் வந்து ஆன் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 15 மினிட்ஸ் வந்து நான் இது வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமேலு நம்ம நெக்ஸ்ட் வந்து திருப்பி வச்சுட்டு திருப்பி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு நல்லா வந்து கிரில் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம சைட்ஸை திருப்பி வைக்கணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ட்ரேவே வந்து வச்சு நான் வந்து அலுமினியம் ரேப்பர் போட்டுட்டு அதை க்ரீஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் க்ரில்லையும் நீங்கள் வைக்கலாம், பட் அது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோவா மெஸ்ஸியாக இருக்காது. ஸோ அதனால் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து எதர் பட்டர், கீ இல்லைன்னா ஆயில், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து நான் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே கொஞ்சம் ஆயில் விடணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ஒரு நல்லாயிருக்கும். மேரினேஷன்லேயும் நம்ம ஆயில் போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம நிறைய ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் ஆயில் விட்டால் தான் வந்து உங்களுக்கு அது நல்லா குக்காகி வரும். அதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா லைன் பண்ணியிருக்கேன். க்ரில் போட்டிங்கன்னா ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும், அதனால தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து திருப்பியும் டர்ன் பண்ணி 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அப்பர் ரேக்கில் வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு குக் ஆகலை. அதுக்கப்புறமேல் நான் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து திருப்பி வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் எனக்கு இந்த 4 லெக்குக்குமே வந்து 50 மினிட்ஸ் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் டைப் ஆஃப் பீஸும் உங்களுக்கு குவான்டிட்டி இது எல்லாமே மேட்டர். ஸோ டைம் வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு குக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபோர்க்கில் வச்சு நம்ம வந்து இப்படி போக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து தெரியும் குக் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது சரியாக அவ்வளோவா குக் ஆகலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தி இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திருப்பி சைட்ஸ் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். பண்ணிவிட்டு நான் திருப்பியும் வந்து நான் அவனில் வந்து வைக்க போகிறேன். ஸோ இட் டேக்ஸ் டைம். வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் இதாகாது, பட் நல்லாவே குக் ஆகும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த சைடுக்கும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நான் திருப்பி யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிரில் சிக்கன் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு 10% கூட நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இருக்காது, அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து 20 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். இது ஏன்னா இந்த மாதிரி கருப்பாக இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் வந்து அந்த கிரில்டு எஃபெக்ட்டு. ஸோ அந்த பிளாக்கில் வந்து பிளாக்காக அந்த இருக்கிறது தான் வந்து நம்ம கிரில் எஃபெக்ட் கொடுக்கணுன்னா ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணிங்கன்னா நல்ல டெண்டரான ஜூஸியான உங்களுக்கு சிக்கன் நல்லா குக்காகி வந்துடும். ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் to 1 hour நீங்கள் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நீங்களாம் மேரினேட் பண்ணி உள்ளே வச்சுட்டு உங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து ஃபுல் ரெடி ஆகிடும். நீங்கள் அப்பப்போ செக் மட்டும் பண்ணிவிட்டு திருப்பி மட்டும் ஃப்ளிப் பண்ணணும், அவ்வளோதான். ரோட்டிசரி போட்டிங்கன்னா அது கூட பிரச்சனை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகிக்கும். ஸோ அந்த ஒர்க்கும் கூட இல்லை. பட் லெக் பீஸு நான் ரோட்டிசரியில் போட முடியாது. நீங்கள் ஃபுல் சிக்கன் இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன கெபாப்ஸ் மாதிரி பண்ணும்போது நீங்கள் ரோட்டிசரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.